வணக்கம் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான இவ்வளோ சாஃப்டான கேப்பை இட்லி இன்ஸ்டண்ட்டான மாவில் மிஷினில் அரைக்க வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம், திரித்து வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு கேப்பையும் அரிசியும் திரித்து வச்சது 2 டம்ளர், முழு கருப்பு உளுந்தும் அரிசியும் திரித்து வச்சது அது 2 டம்ளர். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி தேவையான அளவு உப்பு போட்டு முந்தின நாள் நைட்டு வச்சோன்னா நம்ம காலையில் இட்லியை வைக்கும்போது செம சூப்பராக சாஃப்டாக வரும். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, வயசானவங்க கொஞ்சம் ஒரு 5 இட்லி 6 இட்லி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சாலே போதும். எந்த அளவுக்கு பொங்கியிருக்குன்னு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். சூப்பராக இட்லி தட்டில் ஊற்றி செமையாக வச்சிடலாம். ஒரு 6 இட்லி அளவுக்கு கூட நம்ம மாவு கரைச்சி வச்சு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜே தேவையில்லை. சூப்பரான கேப்பை இட்லி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.